ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு கோபி ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம எப்படி வீட்லேயே செஞ்சு கொடுக்க போகிறோம்னா பார்க்க போகிறோம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோபி ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு இது கூட சின்னதாக நறுக்கின பூண்டு, இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒன்று ஒன்றா போட்டுக்க போகிறோம். நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், சின்னதாக நறுக்கி வச்சிருந்த கேரட், பீன்ஸு, ரெண்டு பச்சை மிளகாய். இதையெல்லாம் லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுவோம். ரொம்ப வேக வச்சிடக்கூடாது. நம்ம லைட்டாக எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணி விட வேண்டியதான். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸை ஒரு 80% வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்களும் இதேமாரி வேக வச்சு ஆற வச்சுக்கோங்க. காய்கறி நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அதே அளவு சோயா சாஸ் ஊற்றிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல ரைஸ், அதே இதோட சேர்க்க போகிறோம். ரைஸ் கொட்டிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன். இது பத்தாதனால நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65 போட போகிறோம். இதை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். பாருங்கள், சூப்பரான கோபி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.